எப்படி இங்க வரீங்களா? நல்லா இருக்கீங்களாம்மா? உங்க பேர் என்ன? எந்த ஊரு? சரி சரி சரிம்மா, இந்தாங்க சாப்பிடுங்க எல்லாம். ஊருக்காருக்கு சாப்பிடுங்க. நீங்களும் எப்படி வந்துடுறீங்களா? வரேன், நில்லுங்க. இருக்கட்டும். சரி சரி. எந்த ஊருக்கா உங்களுக்கு? கீழப்படாகையா? சரி, உங்க பேரு? சரிக்கா, சாப்பிடுங்க, மத்தியானம் சாப்பிடுங்க. நான் டெய்லி 10 பேருக்கு யாருக்காவது சாப்பாடு வாங்கி கொடுப்பேன். நாங்கள் அவங்களுக்கு கொடுத்துருங்க. லெமன் சாதம் சாப்பிடுங்க. அங்கே 4 பேர் தானே? சரி. ஐயா, உங்க பேரு? இருக்குதுங்கய்யா. நானும் விவசாயம் பார்த்துட்டு தான் இருக்கேன். நம்ம வயலில் வேலை பார்த்துட்டு தான் இருக்காங்க. சரி, அவங்க 4 பேர் இருக்காங்களா? சரி சரிங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? களை எடுத்துட்டு இருக்கீங்களா? சரி. இந்தாங்க ஐயா. மத்தியானம் என்ன இது டீ எல்லாம் சாப்பிட்டாச்சுங்களா? இங்கே ஆளுங்களுக்குலாம் எவ்வளோ சம்பளம்? ஆளுகளுக்கெல்லாம் வந்து 850 ரூபா சம்பளம். காலையில் சாப்பாடு வாங்கி போடணும், மத்தியானம் சரக்கு வாங்கி கொடுக்கணும். அதெல்லாம் உண்டா? ரொம்ப மோசம் தான் இருக்கு. விவசாயம் பண்றதை விட கூலி வேலை பார்க்கறத விட விவசாயம் பண்றது சிரமம். அப்படித்தானே? 300 ரூபா 350 ரூபா செலவாகுது. டீ வடை சாயங்காலம் வாங்கிட்டு வரணும். நம்ம முதலீடு பண்றதுக்கும் செலவு செய்யறதுக்கும் கரெக்டா இருக்கும். கேட்டா 1 ஏக்கர் 10 ஏக்கர் நிலம் வச்சிருக்காங்க, உனக்கு என்ன அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா விவசாயம் எல்லாம் வந்து இப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா, பெரும் விவசாயம் எல்லாம் வந்து எங்களை மாதிரி கூலிக்காரங்க கிட்ட கொடுத்தது. இப்பதான் அவங்களுக்கு தெரியுது அவங்களோட நிலவரமெல்லாம். ஆமா, கஷ்டப்படுறது என்னன்ட்டு. சரிங்க சரிங்க. விலைவாசி அதிக பாக்குறோம் சார். விலைவாசி அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து இன்னைக்கு இந்த அளவுக்கு சம்பளம் கொடுத்தாலும் அது வந்து கட்டுப்படி ஆகுது. இன்னைக்கு பாக்க எடுத்துக்கிட்டா இன்னைக்கு 60 ரூபாங்கிறாங்க. வெத்தலை எடுத்துக்கிட்டா 10. அந்த கவரை கொடுங்க, நான் காமிக்கிறதுல வைங்க. இந்த கவரை கொடுங்க. 10 ரூபாய் குறைஞ்சி அள்ள முடியாது. சரி. இன்னைக்கு சரக்கு வாங்குறேன்னா அன்னைக்கு என்ன விலை தெரியல, இன்னைக்கு என்ன விலைன்னு தெரியல, கூட தாங்கிறானோ. நம்ம என்ன போனது இல்லைங்க. சரி சரி. அது தெரியல, அது மட்டும் நமக்கு புரியல. எத்தனை மணி வரை வேலை நடக்குது? காலைல 9 மணிக்கு வருங்க, சாயங்காலம் 5 மணிக்கு தான் தெரியும். 5 மணிக்கா? கஷ்டம் தான். களை எடுக்கிறது. சரி சரி. எத்தனை மணிக்கு முடியும்? 4 மணிக்கா? 5 மணிக்கு கிளம்பும். 5 மணிக்கு 6 மணிக்கு செய்வீங்க. இப்போ இந்த விவசாயம் பண்ணிட்டு இருக்கீங்களா, இப்போ மழை காலம் தானே, அது இந்த பயிருக்கு இது ஒத்து போயிடுமா? கரெக்டாக வந்துடுமா? கரெக்டாக வந்துடும் சார். இப்போ ஓட்டு போகிட்டு தான். சரி. ஏரியா பள்ளம் தான் சார். பள்ளம் தான். ஆனால் ஆத்து பாசனம் அதிகம் கிடையாது. நம்ம இன்ஜின் வச்சு இறக்கணும் தண்ணி. சமாளிக்கலாம். கைக்கு வந்தாதான் சார். செலவு பண்றதுக்கும் வரவுக்கும் செலவுக்கும் செலவு தாவடி வச்சுக்கிறாங்க பேருக்கு தான் இப்போ தாவடி பண்ணிட்டு இருக்கோம். அதனால அதை விட்டுறவே முடியாது. இல்லை ஆமாம், இப்போ உள்ள இளைஞர்கள்லாம் யாரும் அதிகமாக விவசாயத்துக்கு வர்றது இல்லை. ஏன்னா அதில் அதிகமான லாபம் கிடைக்கிறது இல்லை அப்படின்னால. இல்லை சார். ஆமாம். ஏன்னா ஒரு பயிர் நாற்று விடுறதுலேருந்து விதைக்கிறதுலேருந்து அறுவடை பண்ணுற வரையும் 4 மாதம் கணக்கு வருது. 4 மாதம் நம்ம செய்கிற செலவும் பார்த்தா வட்டி அசல் எல்லாம் சேர்த்து ஒரே கரெக்டாக தான் வருது. ஆனால் அதில் வருமானத்துக்கு வேலை இல்லை. ஆமாம், அதான் தெரியல. ஒரு மாவுக்கு 4000 செலவு பண்ணோம்னா 8000 கிடைக்கும். 40,000 செலவாகுது சார். கணக்கு போட்டு பார்த்தேன். 40,000 லோன் எடுத்தான் பாருங்க. 40,000 3.5 மாவுக்கு அப்படியே முடிச்சிட்டு. சரி சரி. மிச்சம் எனக்கு. சரிங்க. இப்போ இதுக்கு மேலே ஒன்றும் வருத்தப்படாதீங்க. அரசாங்கம் இதுக்கான நிறைய திட்டங்களை கொண்டு வந்துட்டு இருக்காங்க. விவசாயிகளுக்கு நிறைய உதவி பண்ணணும்ட்டு. கைக்கு வர மாட்டேங்குது சார். கைக்கு வந்தா தானே நம்ம செய்யலாம். வந்து சேருங்க. கவர்மெண்ட் லோன் கொடுக்குது. அது ஒரு நாள் தட்டிட்டோம்னா உடனே அதுக்கு உள்ள பழைய 8 மாசம் 9 மாசம் வட்டி போட்டு கட்டணும். ஆமா, அப்புறம் அரசாங்கத்தை நம்ம கரெக்டா விட்டு கட்டிடுறோம்ல. கட்டணும்ல. நம்ம கட்டாததுனால தானே அவங்க பணத்தை பிடிக்கிறாங்க. நல்லா தான் இருக்கு. ஏன்னா நம்ம
கிட்டேருந்து இது வரி வசூல் பண்ணி தான் நமக்கு தான் செலவு பண்ணுறாங்க அரசாங்கம். அரசாங்கம் நிறைய நல்ல நல்ல திட்டங்கள் கொண்டு வர்றாங்க. அது நம்மக்கிட்ட வந்து சென்றடையத்துக்கு கொஞ்சம் காலதாமமாகுது. அதை விவசாயிகள் சரியாக பயன்படுத்திக்கணும். ஆமாம் ஆமாம். இப்போ மழை சீசன் ஆயிட்டு ஆ மழைக்கு முன்னாடி பயிர் உண்டாக்கியாச்சு. ஓ இனிமேல் மழை கொஞ்சம் மினிமமாக பெஞ்சா ஒரு அளவு தேவலாம் தான். ஆ விவசாயத்தில் இப்போக்கி வந்து மிச்சம் கிடையாது சார். மிச்சம் இல்லை. மிச்சம் இருக்காது. ம் பண்ணணும்னு பண்ணிட்டு ஆ கண்டிப்பாங்க ஐயா. கடைசி காலம் வரையும் உங்கள் பசங்கள்ட்டே சொல்லுங்கள், விவசாயத்தை விட்டுறக்கூடாது. ஏன்னா அந்த உலகத்தில் சார் இப்போ உள்ள பசங்க கிட்ட சொல்ல அடிப்பான ஆ ஆ விவசாயத்தை பையனுல கேட்க போனா நான் படிக்க போறேன் அங்க போறேன் இங்க போறாங்கன்னா படிச்ச பாடம் தெரியல. வேற வழியில போயிட்டு இருக்கிறானோ. இல்லைங்க இல்லைங்கய்யா, அப்படி அப்படி சொல்லாதீங்க. நம்ம அப்துல் கலாம் ஐயா சொல்லியிருக்காங்க, இந்தியாவே இளைஞர் கையில் தான் இருக்கு அப்படின்ட்டு சொல்லிட்டு மறைஞ்சிட்டாங்க. கண்டிப்பாக இளைஞர்கள் திரும்ப ஒரு நேரத்தில் இந்த வேலைக்கு திரும்பி வருவாங்க. இன்னைக்கு பாருங்க, விவசாயம் செய்யறதுக்கு நிலம் பத்தாத சூழ்நிலை வரும். ஆமா, விவசாயம் இல்லைன்னா உள்ள பசங்க எல்லாம் வந்து ஆ விவசாயத்தை பார்க்க மாட்டானுங்க. ஓ கம்பெனிக்கு அங்க இங்கேயும் பாக்குறானுங்களே தவிர ஆ ஆ விவசாயம் உங்களுக்கு தான் லாய்க்கு, நீங்க தான் பார்க்கணும். ஆ பிள்ளைய சொல்லுவோம். ஆ இல்லைங்கய்யா, ஒவ்வொருத்தருக்குமே ஒரு பொருள் நமக்கு கிடைக்கலன்னு போது தான் அந்த பொருளோட வழிவர்த்தங்கள் அதிகமாக தெரியும். ஸோ அதனால ஒரு நேரத்தில் உணவு பஞ்சம் ஏற்படும் போது தான் அதை பற்றி இளைஞர்களுக்கோ இல்லை விவசாயம் பண்ணாமல் ஒதுக்கப்பட்டவங்களுக்கு புரியும். ஸோ அதனால் அது சீக்கிரம் விரைவில் விவசாயத்துக்கு மாறிக்கிட்டே வருவாங்க. நல்லதே நடக்கும். நம்ம அரசாங்கம் நல்லது செய்வாங்க. சரிங்களா ஐயா? வரட்டுங்களா ஐயா? சரி, நல்லா திருப்தியாக சாப்பிடுங்க. ஓகேங்க, நல்லா சாப்பிடுங்க. சரி சரிக்கா, நல்லா சாப்பிடுங்க. உங்கள் பசங்களுக்கெல்லாம் சொல்லிக் கொடுங்க, விவசாயத்தை வந்து பாருங்கள் லீவு நாளில் அப்படின்னு சொல்லி உங்கள் பசங்க உங்கள் பொண்ணுங்களுக்கெல்லாம் சொல்லுங்க. சரியா? ஆமாம். ஆ எனக்கு ஆதிச்சபுரங்க ஐயா. ஆமாம், கோட்டூர் பக்கத்தில். ஆமாம் ஆமாம். நான் டெய்லி யாருக்காவது இந்த மாதிரி விவசாயம் பண்ணுறவங்கள வந்து பார்த்து பேசிட்டு அவங்களுக்கு தேவையான தேவையோ வாங்கி கொடுத்துட்டு போவேன். அதான் நான் அங்கே ரோட்டில் வரும்போது பார்த்தேன், 10 பேர் நின்னீங்க கரெக்டா. சரி, அங்கே போய் திரும்பி வந்தேன் ப்ரோ. ஆமாம் ஆமாம். சரி, எல்லாரும் மலை கோட்டெல்லாம் வச்சிருக்கீங்களா? தாளு தான் வச்சிருக்கீங்க. நாளைக்கு இதே இடத்துல இருப்பீங்களா? என்ன 10 பேரும்? இன்னைக்கு இன்னைக்கு வேலை முடியுதா? கலை நிறைய இருக்குள்ள இருக்கு, வேலை முடியுதுங்கிறீங்க. ஆ சரி சரி, நாளைக்கு வரும்போது நான் வாங்கிட்டு வரேன். அப்படி இல்லை இந்த ஐயாட்ட கொடுத்துட்டு போறேன், நீங்க வந்து வாங்கிக்கோங்க. சரிங்களா? சட்டை மாதிரி போட்டுக்கலாம் மலை கோட்டை. இந்த மாதிரி இடுப்புல கட்ட தேவையில்லை. தலையில இழுத்து கட்டிக்கிட்டு சட்டை மாதிரி போட்டுக்கலாம். சரிங்களா? சரிம்மா, வரேன். கண்டிப்பா கண்டிப்பா. சரிங்கம்மா சரிங்கம்மா, வரேங்கம்மா. உங்க பசங்கள்ட்ட எல்லாம் சொல்லுங்க, விவசாயத்தை வந்து லீவு நாள்ல பார்க்க சொல்லி விவசாயத்தை கத்து கொடுங்க. சரிங்க சரிங்கம்மா. சார் எல்லாம் பயல பாதி அப்படிதான். இல்லைங்கய்யா, சொல்லுங்க. சொல்லி கேட்காத குழந்தைங்க யாருமே இருக்க மாட்டாங்க உலகத்துல. சரி, வரேங்கய்யா. வாங்க. சரி. மலைக்கோட்டை தான் சார். இந்த பாட்டியம்மா, நீங்க மட்டும் எடுத்துட்டீங்க என்னக்கா? சரிக்கா சரிக்கா, ஓகே. சரி, நான் போட்டேன் சார். இல்லை வச்சிருக்கேன் பார்த்துக்கிறேன். வரேக்கா. சரி பாட்டியம்மா, என்ன நீங்க மட்டும் தனியா எடுத்துட்டு இருக்கீங்க? இது உங்க இடமா? ஓ சரி சரி சரி. ஆ சரிங்கம்மா, சாப்பிடுங்க. வரட்டுங்களா? சரி சரிங்க சரிங்க. சரி சரி, கஷ்டப்படுறாங்க அந்த பெண் விவசாயிகள் எல்லாம். இன்னைக்கு விவசாயமே இல்லை. ஆண்களுக்கு தான் மிஷின் வந்திருக்கு, பெண்களுக்கு அதிகமான மிஷினரிஸ் வரல. ஆ ஆ ஆ சரிங்கம்மா சரிங்க. சரி, வரேம்மா. சரி, ஓகே. ஹலோ வியூவர்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இது திருத்துறைப்பூண்டியிலேருந்து நாகப்பட்டினம் போகிற பைபாஸில் ஒரு ரைட் சைடில் ஒரு 9 அக்கா ஒரு ஐயா வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்கள பார்த்து நிறுத்தி தான் இப்போது அவங்க 10 பேருக்குமே சாப்பாடு வாங்கி இன்னைக்கு கொடுத்தேன். உங்களோட சப்போர்ட் எல்லாமே இதில் இருக்குது. அவங்க படுற கஷ்டமெல்லாம் இப்போ நம்மக்கிட்ட சொன்னாங்க, அழகாக ஷேர் பண்ணாங்க பார்த்தீங்களா. அதனால் இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தரும், அவங்க குழந்தைங்க, கூட பிறந்த சகோதரர்கள் அனைவரும் விவசாயத்தையும் கொஞ்சம் சொல்லிக் கொடுங்க, விவசாயமும் பார்க்கட்டும். ஏன்னா இன்னொரு தலைமுறையில் விவசாயம் தான் ரொம்ப முக்கியமாக இருக்கும்போது கண்டிப்பாக எல்லோரும் விவசாயத்தை சொல்லிக் கொடுங்க. தேங்க்யூ. இந்த வீடியோ பார்த்த எல்லோரும் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஏதாவது இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.